நிந்தனையால் நிறைந்திருக்கும் நமக்கு கர்த்தர் இறங்க நாம் கேட்கும் பொழுது நமக்கு உடனே பதிலளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். இன்று செப்டம்பர் 25ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 123ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 123:5. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். இது ஆரோகண சங்கீதம். தாவீது கர்த்தரை நோக்கி அவருக்கு இறங்கும்படி கேட்கிறார். ஏனென்றால் அவர் அநேக நிந்தனையினால் நிறைந்திருக்கிறதாக கூறுகிறார். தாவீது நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே அவனோடே கூட வந்த சீமேயு தாவீதை நிந்தித்து தூஷித்து கொண்டே வந்தான். அப்பொழுது மற்றவர்கள் அவனை நாங்கள் தாக்கி தண்டிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது தாவீது, அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருப்பார். ஏன் இப்படி தூஷிக்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? தாவீதின் சிறுமியை பார்த்து அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக தனக்கு நன்மையாய் சரி கட்டுவார் என்றார். எலிசா தீர்க்கதரிசி பெத்தேலுக்கு போகையில் பிள்ளைகள் மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று பின்னால் நிந்தித்து கொண்டே வந்தார்கள். அப்பொழுது எலிசா அவர்களை திரும்பி பார்த்து சபித்த பொழுது 2 கரடிகள் வந்து அவர்களை பீறி போட்டது. யோபு தன் உடம்பு முழுவதும் பருக்களால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அவன் சிநேகிதர்கள் நிந்தித்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனையும் நிந்தித்தார்கள். ஆனால் யோபு தேவனை நோக்கி பிரார்த்தித்தான். அவர் அவனுக்கு இறங்கி மறு உத்தரவு அருளினார். ஆகவே நிந்தித்தவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். அது கர்த்தரால் கிடைக்கும் என்று நாம் அமைதலாக இருக்க வேண்டும், சகித்து கொண்டு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தமது மலர் பிரசங்கத்தில் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை பேசி உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களாகில் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். உங்களை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறினார். இப்பொழுது கூட நம் உலகத்தில் பல இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பலர் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு பல பொய்யான வழக்குகளை போட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாவரும் நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கும் அநியாயம், நீதி நியாயம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தாதி கர்த்தர் நீதிபரர், நியாயம் வழங்குபவர், மறு உலகில் பரலோகத்தில் அதற்கேற்ற பலனை நமக்கு நிச்சயமாக மிகுதியாக தருவார் என்று நாம் விசுவாசித்து சகித்து கொண்டிருக்க வேண்டும். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் தருவார். ஜெபம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நாங்கள் அநேகரால் நிந்திக்கப்பட்டாலும் கர்த்தர் எங்களுக்கு இறங்கி அதுக்குரிய பலனை நிச்சயமாக பரலோகத்தில் எங்களுக்கு தருவீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் வாழ கிருபை செய்த சுவாமி. அது மட்டுமல்ல, அவைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் பலனையும் நீர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் என் பரமபிதாவே. ஆமென்.